வணக்கம். தமிழரும் தொழில்நுட்பமும் அப்படிங்கிற பேப்பர்ல ஃபர்ஸ்ட் யூனிட்டான நெசவு மற்றும் பானை தொழில்நுட்பம் அப்படிங்கிறதுல நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பானை தொழில்நுட்பம் பத்தியும், பானை தொழில்ல இருக்கக்கூடிய பல நிலைகள பத்தியும் நம்ம பார்த்தோம். இன்னைக்கு நம்ம பானைகளுடைய வகைகள பத்தி நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சங்ககால தமிழர்கள் வந்து அளவின் அடிப்படையிலயும், இல்லன்னா அத எப்படி யூஸ் பண்ணலாம், அதாவது பயன்பாட்டின் அடிப்படையிலயும் பல வகையான பானைகளா வந்துட்டு பிரிச்சு பயன்படுத்தி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஃபர்ஸ்ட் ஒன் தசும்பு. தசும்புன்னா என்னன்னு கேட்டா, அந்த தசும்புங்கிற பானையில பாலு, தயிர் இந்த மாதிரி பொருட்கள வந்துட்டு நிறைச்சு வைக்கிறதுக்காக இந்த தசும்பு பானை வந்து பயன்பாட்டுல இருந்திருக்கு. அடுத்து கண்ணல். கண்ணல்னா என்னன்னு சொல்லி கேட்டா, சிம்பிள். தண்ணி ஊத்தி வைக்கக்கூடிய மட்பானைய வந்து கண்ணல்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து காடி. காடினா இப்பவுமே கூட ஊர்ப்புறங்கள்ல, கிராமப்புறங்கள்ல காடிங்கிற சொல் வந்து பயன்பாட்டுல தான் இருக்கு. இந்த காடிங்கிற மண்பானங்கள வந்துட்டு ஊறுகாய் வந்து அடைச்சு வச்சு பயன்படுத்தியிருக்கிறாங்க. இந்த காடியில இந்த ஊறுகாய் எல்லாம் போடும்பொழுது இது வந்து ரொம்ப நாளைக்கு கெடாமல் இருக்கும் அப்படிங்கிறதும் நமக்கு சொல்றாங்க. அடுத்து குமிழி. குமிழினா என்னன்னு கேட்டா, இது வந்து வீட்ல சமைக்கிறதுக்கு பயன்படக்கூடிய ஒரு மண்ணாலான செய்யப்பட்ட ஒரு பானையத்தான் வந்து குமிழின்னு சொல்றாங்க. அடுத்து தடவு. தடவுனா என்னன்னா, ரொம்ப இந்த வின்டர் டைம்லலாம் வந்துட்டு, ஆ தண்ணிய வந்து சூடுபடுத்துறதுக்காக இந்த தடவு அப்படிங்கிற ஒரு மண்பானைய வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. இது வந்து பெரும்பாலும் செந்நிறத்திலையும், கருப்பு நிறத்திலையும் தான் இருந்திருக்கு. அடுத்து உடைந்த களம் அல்லது ஓட்டை பானை. உடைஞ்சு போன சூழ்நிலையிலும் கூட அந்த பானைய வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. கழுத்து பகுதிய வந்து செடிய வந்து பாதுகாப்பா வைக்கிறதுக்காகவும், வயிற்று பகுதி அதாவது நடுவுல உடைஞ்சு போச்சு அப்படின்னு சொன்னா, அதுல வந்துட்டு சின்ன சின்ன விஷயங்கள போட்டு வறுக்கிறதுக்காகவும் வந்து இந்த களத்த வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க. அடுத்து பல வகையான பானைகள பத்தி பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து இந்த மண்பானைய வந்து உருவாக்கக்கூடிய செயல்முறைகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, நெறைய வகையில இந்த மண்பானைய வந்து உருவாக்குறாங்க. அதுல குறிப்பா இந்த குயவரின் சக்கரம் அல்லது குயவனார் திருவைன்னு சொல்லக்கூடிய முறை வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த குயவனார் சக்கரம் அல்லது குயவனார் திருவைனா என்னன்னு சொல்லி கேட்டா, ஃபர்ஸ்ட் நாள் வந்து இந்த மட்கலம் செய்யக்கூடிய களிமண்ண வந்து தேர்ந்தெடுத்து, அத வந்து கொண்டு வந்து தண்ணிய ஊத்தி ஒரு நாள் நைட் ஃபுல்லா ஊற வைப்பாங்க. பின்னாடி அந்த மண்ணு கூட குறிப்பிட்ட மணலையும், சாம்பலையும், பனை வெல்லத்தையும், உப்பையும், கடுக்காயையும் கலந்து ஒரு கம்மு மாதிரி கொஞ்சம் டைட்டா இருக்கிற மாதிரி அந்த மண்ண வந்து மாத்துவாங்க. அதுக்கப்புறம் வீசுதல் அப்படின்னு அழைக்கப்படுற ஒரு செயல்முறையில களிமண்ண வந்து அந்த இது பண்ணி வச்சிருப்பாங்கல்ல, அந்த களிமண் கலவை. அந்த களிமண் கலவைய வந்து ஒரு ஸ்டேஜ் மாதிரி, ஒரு பிளேட் மாதிரி இருக்கக்கூடிய நடுவுல வச்சுட்டு, அதுக்கப்புறம் அந்த சக்கரத்த வந்து தேவையான ஸ்பீட்ல வந்து சுத்துவாங்க. சுத்துனதுக்கு அப்புறம் தேவைப்படுற ஷேப்புக்கு அந்த மண்ண வந்து வச்சு பண்ணுவாங்க. ஸோ நமக்கு வந்து ஆ நமக்கு தேவையான ஷேப்ல வந்ததுக்கு பிறகு, அத எடுத்து வச்சுட்டு, செங்கல் சூளைன்னு சொல்லப்படுற இடத்துல அந்த ப்ராடக்ட்ட வந்து சுட்டு, நமக்கு வந்து பயன்பாட்டுக்கு கொண்டு வருவாங்க. திருவை. திருவைன்னு சொன்னோம் பார்த்தீங்களா? திருவைனா என்ன? அந்த சக்கரம். அதத்தான் வந்துட்டு திருவைன்னு சொல்லுவாங்க. திருவையில வந்துட்டு நெறைய டைப்ஸ் இருக்கு. தமிழ்நாட்டுல குறிப்பா 2 வகை திருவைகள் பத்தி குறிப்பிடப்பட்டிருக்காங்க. முதல் வகை குண்டு முனை திருவை. 2வது வகை கூம்பு குழி திருவை. ஆ குண்டு முனை திருவைனா என்னன்னு சொல்லி கேட்டா, இது வந்துட்டு அடியில வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். மேல வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். அதாவது அந்த மேல இருக்கக்கூடியது வந்து பிளேட் மாதிரி இருக்கும். அந்த கார்னர்ல வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். கீழ நம்ம வைக்கும் பொழுது, அந்த பாலோடைய லாக் மாதிரி ஆயிடும். இது வந்து எப்படி இருக்கும்னா, இந்த சக்கரத்த சுத்துவாங்க. மேல களிமண் வச்சு தேவையான ஷேப்க்கு கொண்டு வருவாங்க. ஆனா இதுல என்ன ஒரு டிராபேக்னா, இந்த சக்கரத்த சுத்தும் பொழுது, இதோட வேகம் குறைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி கேட்டா, வேகம் குறைஞ்சிடுச்சுன்னா, அந்த பிளேட் வந்து அப்படியே சாஞ்சிரும். ஸ்ட்ரெய்ட்டா நிக்காது. இதுவே 2வது வகையான கூம்புக்குழி திருவையில வந்து எப்படி இருக்கும்னா, சேம் தான். அடியில அந்த பால் மாதிரி இருக்கிறதுக்கு பதிலா, இங்க வந்து பம்பரம் மாதிரி ஒரு ஷார்ப்பா ஒரு ட்ரையாங்கிள் ஷேப்ல ஒரு லாக் மாதிரி இருக்கும். இது வந்து கொஞ்சம் ஸ்பீட் கம்மியானாலும் இது கீழ விழாது. இது வந்து அந்த பிளேட்ட செய்யறதுக்கு, அந்த ஷேப் செய்யறதுக்கு ஒரு ஆள் உட்கார்ந்திருப்பாங்க ஃப்ரண்ட்ல. ஆப்போசிட் சைட்ல இன்னொருத்தர் உட்கார்ந்து அந்த அ சக்கரத்த வந்து சுத்தி விட்டுட்டே இருப்பாங்க. இன்னொரு பெரிய டிஃபரன்ஸ் என்னன்னு சொல்லி கேட்டா, குண்டுமணி திருவிழை வந்துட்டு ஒரு கொஞ்சம் மண்ண தான் நம்ம வச்சு பண்ண முடியும். ஆனா கூம்புக்குழி திருவிழை வந்து நெறைய மண்ண வச்சு பெரிய பெரிய அ
மட்கலங்கள வந்து நம்ம செய்ய முடியும்னு சொல்றாங்க. அடுத்து குயவர் முத்திரை. குயவர் முத்திரைனா என்ன அப்படின்னு சொல்லி கேட்டா, அந்த மட்கலங்கள் மேல அலங்கார வேலைகளுக்காக, அதாவது அத டெக்கரேட் பண்றதுக்காக மரத்தால ஒரு சுத்தியல் வந்து செய்யப்பட்டிருக்கும். அந்த சுத்தியல்ல வந்துட்டு 2 எட்ஜஸ்லயும் வந்துட்டு ஏதாவது ஒரு டிசைன் இருக்கலாம். பூ மாதிரியோ, இல்ல ஏதாவது ஒரு விலங்குகளுடையோ, பறவை மாதிரியோ, செடி மாதிரியோ, எந்த மாதிரியான ஷேப்ல வேணாலும் அந்த சுத்தியல்ல வந்துட்டு இருக்கும். அது வந்து அந்த மட்கலம் வந்து ஓரளவுக்கு காஞ்ச நிலையில அந்த சுத்தியலால அடிச்சோம் அப்படின்னா, அதோட மார்க் வந்து அந்த மட்கலத்து மேல விழும். இத வச்சு தான் வந்துட்டு ஒரு டிசைன் மாதிரி மேக் பண்ணியிருந்திருக்காங்க. இதத்தான் வந்து குயவர் முத்திரைன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்ட்டிங் ஸ்டேஜ்ல இந்த குயவர் முத்திரை வந்து இது தன்னுடைய பானை, இதுல இது தன்னுடைய பொருள் அப்படிங்கிறத தெரிவிக்கிறதுக்காக, அவங்களுடைய பேரையாக குறிக்கிறதுக்காக ஏதாவது ஒரு வகையில ஒரு சின்னம் மாதிரி பயன்படுத்திக்கிறாங்க. அதுக்கப்புறம் நாளடைவுல தான் இத வந்து அழகு பொருளுக்காக, இல்ல ஒரு அழகா இருக்கணும், அலங்கார பொருளுக்காக இந்த முத்திரைய வந்து பயன்படுத்தியிருக்கிறாங்க.